வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ நீங்கள் இந்த இது பார்த்துட்ருக்க வந்து லவ்லி சப்பிங்க. நல்ல பூ வந்து நல்லா பெருசாக ப்ராடாக இருக்கும். அதோடய ஸ்டெம்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கு பாருங்கள். இங்கே இருக்கிறதுல நம்மளுடைய ஓன் கலெக்ஷன்ஸுக்காக வச்சுருக்கிறதுங்க. இது நம்ம வந்து இன்னும் நிறைய மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம பெரிய பாட்டில் வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து இங்கே நம்ம கீழே வச்சுருக்கிறது, கொஞ்சம் மாடிலையும் வச்சுருக்குறோம். இது வந்து நாம் டேங்க். இது வந்து ஒரு நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும், டார்க் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சாக இருக்கும் நாம் டேங்க். சரிங்களா, இவங்க சம்பாங்க. நாள் அன்றைக்கி பூத்து இருந்தது, ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இங்கே பேக் சைடில் இங்கே காமிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பிங்க் கலராக இருக்குது பேக் சைடில். சரிங்களா, இது அடுத்த நாள் வர்றதுனால இந்த அவுட்டரில் இருந்த பிங்க்கு வந்து கொஞ்சம் லைட்டாக மாறிடுச்சு பாருங்கள். இங்கேயும் வச்சுருக்குறோம். வெட்டுக்கிளி இருக்குது பாருங்கள், நல்ல வேலை. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா வெட்டுக்கிளி. நல்லா பிடிச்சிட்ருக்குது. இங்கே பாருங்கள், கீழே விட்டுட்டோம் வெட்டுக்கிளி. இப்போ பாருங்கள், இவங்களும் வந்து நாள் அன்றைக்கி பூத்துருந்துருக்குறாங்க. என்ன சிஸ்டர் நீங்கள் வந்து எல்லாம் நாள் அன்றைக்கி அதாவது சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து வந்து கொஞ்சம் முடியலன்றதுனால வீடியோஸுமே ரொம்ப கம்மி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல க்ளீனிங் பண்ணி வச்சுருந்துருப்போம். இங்கே இருந்தது எல்லாமே பாதி பக்கம் எடுத்துட்டோம். அதையெல்லாம் தான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை இங்கே மாற்றி கொஞ்சம் வச்சுருக்குறோம். சரிங்களா, அடுத்தது அந்த சைட்லலாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறத தான் நான் கொஞ்சம் வந்து எல்லாம் கூட அவங்க கூட இதெல்லாம் மாற்றி வைக்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருந்தது. ஸோ இந்த சைடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம விட்டுட்ட சொல்லிட்டோம், எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த சைடில் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, கொஞ்சம் சில பிளான்ஸ் வந்து பாருங்கள் அங்கே எடுத்து இன்னும் கூட மாற்றி எல்லாம் நான் எடுத்து வைக்கணும். இந்த வேலையெல்லாம் போயிட்டு இருந்துருக்குது. இது கீழே இலையெல்லாம் ஏதோ பூச்சி வந்து கடிக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த லீஃப் வந்து இது இங்கே வந்து இப்படி ஒயிட் அண்ட் க்ரீனுமாக இருக்கும். பேக் சைடில் வந்து நல்லா ஃபுல் ரெட்டாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ இந்த இதாக இருக்கு இல்லையா, க்ரீனாக ஒயிட்டாக, அப்படியே பேக்கில் பார்த்தா பாருங்கள் எப்படி இருக்குது. இது குரோட்டன்ஸ், இது அழகுக்குன்னு வாங்கிட்டது. இங்கே பாருங்கள் எப்படி வருது. இந்த ஒரு ஸ்டெம்மில் மட்டும் ஃபுல்லாக க்ரீனாகவே இருக்குது, கொஞ்சம் கூட சேஞ்ச் இதாகலை. இது மட்டும் மாறி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த கலருக்கும் அதுவுமே வித்தியாசமாக இருக்குது இல்லை, ஏதோ பூச்சி கடிச்சிக்குதா என்னன்னு தெரியல. பாருங்கள் எத்தனை லீஃப் கீழே கொட்டி இருக்குது. சரி, இது அதனால தாங்க இந்த இது நம்ம பார்க்க முடியல. பாருங்கள், சீடு இதில் வந்துருக்குது, சீடு காஞ்சே போச்சு. அப்படியே போட்டு வைப்போம், இது வருமா என்னன்னு தெரியல. இப்படி இதை பாருங்கள், தோல் போல் போயிடுச்சு, காஞ்சு போச்சு. சரி, அப்படியே போட்டு விட்டுலாம். சரிங்களா, கொஞ்சம் வந்து மேலே வந்து எடுத்திருக்கேன் நான், அது வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து சான் ஆண்டோனிங்க. இது ஒரு லைட் எல்லோ கலரில் வரும். நல்லா வந்து ஏரோ பெட்டல்ஸாக நல்லா இப்படி இருக்கும். சரிங்களா, அடுத்தது இவங்க சரியாக இல்லை, பூக்களை காலையில் சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் இவங்க இன்னும் ஒரு லெமன் பாருங்கள், லெமன் உங்களுக்கு காட்டுறோன்ட்டு இருந்தேன், முடியல, டயர்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், லெமன் மாடியிலலாம் பூத்துருக்குங்க, அப்போ நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இங்கே தொட்டியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டோம்னாவே நம்ம கைக்கு இப்படி வந்துடும். இது ஈஸியான மெத்தடுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப நிறைய இருந்துச்சுன்னா இந்த போல் இப்படி எடுத்தோம்னாவே நமக்கு வந்துடும். சரிங்களா, இப்படி வந்துடும். இந்த இது சொல்லியிருப்பேன். அப்புறம் பாருங்கள், கேண்டிடா அந்த இடத்துல இருக்குது, கேண்டிடா அங்கே இருக்குது. இதிலே உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். என்னென்னா இங்கே பாருங்கள், சங்குப்பூ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது தான். இந்த சங்குப்பூ வந்து லைட் ப்ளூ கலர். சரிங்களா, இப்படி பார்த்துக்கோங்க, ஒரு நல்ல ஒரு லைட் ப்ளூ கலரு.
இங்கேயும் பூத்துருக்கு பாருங்கள். இதில் வந்து அடுக்கு கூட நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். அதை நான் பார்த்து எடுத்து வைக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் இதுதான் எல்லாம் வந்து க்ளீன் பண்ண வரும்போது எல்லாம் எடுத்து போட்டுருவாங்களோன்ட்டு ஒரு பயத்தில் தான் கூடவே இருக்க வேண்டியதாகிடுச்சு நமக்கு. அது ஒரு நமக்கு ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும், நான் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இது லைட் ப்ளூ கலரு. இந்த சீடு ஒரு இதில் தான். இப்போ இந்த சீடு இங்கே வந்திருக்குது. இந்த பாருங்கள், இங்கே சீடு வந்திருக்குது. இதை எப்படி எடுத்து நம்ம சேவ் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் அடுக்குங்க. இப்போ இது வந்து ஒயிட் கலர் அடுக்கு, சரிங்களா? அடுக்கு சங்குப்பூ இங்கே வந்திருக்கு பாருங்கள், அப்படியே இருக்குது ஒயிட் கலர் அடுக்கு, சரிங்களா? இது வந்து பக்கத்தில் வந்து பர்பிள் வச்சுருக்கிறதுனால அதனுடைய பாலினேஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால வருது. லைட் பர்பிள் வந்துச்சு. ஐயோ சீட் கிடைக்கணுமே. அடுக்கு வெள்ளை கலர் அடுக்கு இருக்குது இல்லையா பக்கத்தில், ஸோ அதையும் வைக்கிறதுனால இந்த மாதிரி இது வந்திருக்குது. லைட் பர்பிளாக வருது, ஒயிட் மிக்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால பாலினேஷனுக்கு. இங்கே பாருங்கள், அதனுடைய இது இந்த இருக்குது பாருங்கள், எங்கேயுமா தெரியுதுங்களா? இது வந்து ஒயிட் கலர் சிங்கிளும் இருக்குதுங்க, சிங்கிளும் இருக்குது, ஒயிட் கலர் அடுக்குமே இருக்குது, சரிங்களா? ப்ளூ கலர் வந்து நமக்கு அடுக்கும் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணுறதுனால நம்ம இன்னொரு பக்கம் நான் சீடு எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு வந்து பர்பிள் கலர் இப்போ வந்து அடுக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பர்பிள் கலர் ஃபுல்லாக ரோஸ் போலே இருக்குது பாருங்கள். இங்கேயும் இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த பக்கம் வந்து எடுக்கலாமா? இங்கே பாருங்கள், இது வந்து அந்த ஒயிட் கலரோடு இருக்கிறதுனால தான் நமக்கு இப்படி இருக்குது. அதனால் நான் இதை செப்பரேட்டாகவே தனியாகவே வச்சுட்டேன், அதனோட இது வராமல். இங்கே மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே கீழே பாருங்கள் எப்படி இன்னுமே நல்லா டார்க் கலராக வரும். இப்போ இது ஈவினிங் டைம் ஆகிட்டதுனால கலர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது. பூ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது இப்போது பர்பிள் கலரில் இது இருக்குது. இதே வந்து பர்பிள் வந்து நம்ம சிங்கிள் கொண்டு வரணும்னு பார்க்குறோம். இப்போ சீடும் வந்திருக்குது. இப்போ இந்த சீடும் நான் கொஞ்சம் மீனெல்லாம் வந்து கொடுத்தேன். இங்கே பாருங்கள், காம்போவில் கூட கேட்டு கொடுத்தேன். இப்போ இதுக்கு சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இப்போது ப்ளூ கலர் சிங்கிள், அப்புறம் ஒயிட் கலர் சிங்கிள், அப்புறம் வந்து லைட் ப்ளூ சிங்கிள் இருக்குது. அடுக்கில் பார்த்தோம்னா ஒயிட் கலர் அடுக்கு, ப்ளூ கலர் அடுக்கு, பர்பிள் கலர் அடுக்கு, அப்புறம் லைட் ப்ளூ அடுக்கு, இதுவுமே நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கேதர் பண்ணணும். இப்போ இதில் இருக்கிறது வந்து அமர் லில்லிஸுங்க. அமர் லில்லிஸில் பீச் பிங்க்கு, அது ஒரு ஆரஞ்சு இது மாதிரி வரும். அடுத்தது நல்ல டார்க் ரெட்டு, ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் ஒரு ரெட்டு, அப்புறம் நார்மல் ரெட் இருக்குது, அப்புறம் ஒயிட். இந்த லீஃபுங்களை பார்த்தாவே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இந்த இதில் வந்து ஒயிட்டு, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது இதில் பூ பூக்கும். ஸோ அது பூ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான், சரிங்களா? இந்த பக்கம் இருக்க அந்த லீஃபுங்களை வச்சு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதை பாருங்கள், இது எல்லாமே. அப்புறம் இந்த ரெட்டு வந்து இந்த ரெட்டிஷ் ஆரஞ்சு சொன்னேன் இல்லையா, அதனோட இது எல்லாமே. வாங்க இன்னொரு இது வந்து இன்னும் அடுக்கு வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்கேன், அது காட்டுறேன். ஸோ இங்கேயும் வந்து ரெட் கலரில் கொஞ்சம் இருக்குது. எல்லா பூ வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இருக்குது, சரிங்களா? இந்த பாருங்கள் கோலியஸ், இது கோலியஸ் கூட கட்டிங்ஸ் தாங்க. கட்டிங்ஸ் வச்சாவே நமக்கு வந்துடும். இந்த கலர் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருக்கான்னுட்டு. கேட்லாக் இல்லை, ஸோ அதனால் வீடியோவில் பார்க்கும்போது பார்த்துக்கங்க. இங்கே கொஞ்சம் நம்ம வச்சுருக்குறோங்க. இந்த இடத்துல ஃபுல்லுமே அடுக்கு வெரைட்டிஸாகவே இருக்குங்க. இந்த கலரில் இது வந்து பிங்க் கலரில் இருக்கும், ஃபுல் அண்ட் பிங்க். இந்த நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலர் கோடு வரும்ல, அந்த பிங்க் இல்லைங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல். இங்கே பாருங்கள், இதில் லீஃப் பார்த்தாவே தெரியும், ஒரு டார்க் பாச க்ரீனாக இருக்குல்ல, பேக் சைடில் பாருங்கள் இந்த க்ரீன். இப்போ நார்மலாக இருக்கிற இதுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதனுடைய லீஃப் பாருங்கள் எப்படி இருக்குது, கருன்னு இருக்குது. இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? பேக் சைடில் பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு வெரைட்டிஸ். இவங்க தாங்க, இது வந்து இம்போர்ட்டட்லங்க, ஒயிட் கலர். நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க
இது ஒயிட் கலர் நம்மக்கிட்ட இருக்கிற அமர் லில்லிஸுங்க. இப்போ 2 பக்கம் பூத்துருக்காங்க. இவங்க பேர் வந்து மேட்டர் ஹார்ன். சரிங்களா, மேட்டர் ஹார்ன் இவங்களுடைய நேம். சரிங்களா, ஒயிட் கலர். இனி தான் பூக்க தான் பார்த்துட்டு நம்ம எடுத்து கொடுக்கணும். ஸோ அதனால் உடனே ஃபோன் பண்ணிடுறாங்க. அதை சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, ஃபோன் பண்ணிடுறாங்க, அது மெசேஜ் வைக்கிறாங்க. மெசேஜ் வச்சுட்டு நம்ம பார்க்கலன்னா உடனே ஃபோன் அடிச்சிடுறாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமை வேணும். நம்ம வந்து கொஞ்சம் எனக்கு இந்த சமயம் எல்லாருக்குமே ரெகுலராக வாட்ச் பண்ண லாஸ்ட்டாக ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து கேட்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்ததுக்கு முன்னாடி என்னன்றது பார்த்தா தானே கொஞ்சம் தெரியும். அது இல்லாமையே வந்துட்டு என்ன சொல்கிறது, உடனே பாருங்கள் நான் சொல்லிட்டேன். நான் கமர்ஷியலாக நான் வந்து சேல் பண்ணிட்டு இல்லை. நான் வந்து என்னுடைய செல்ஃபுக்கு தான் நான் செடி வச்சு வளர்த்திட்ருக்கோம். ஸோ மல்டிப்ளை ஆனதுனால தான் நான் வந்து அதில் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்ருக்குறேன்னு சொல்லிகிட்டு இருந்தது. ஸோ அதனால் நம்ம ப்ராப்பராக நம்ம சேல் பண்ணுறவங்க கிடையாது. இங்கே பாருங்கள் எத்தனை தொட்டிங்க, இதில் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாமல் பாருங்கள் காலி தொட்டி. இத்தனை இதுலேயுமே நம்ம பிளான்ட்ஸ் இல்லாமல் சில காஞ்சும் போயிடுச்சு. சரிங்களா, இந்த பிளான்ட்டில் நான் 2 பிளான்ட் வச்சுருந்தேன். ஒன்று காஞ்சே போச்சு பாருங்கள். இது போயிடுச்சுன்னு சொல்லி இங்கெல்லாம் கொஞ்சம் ஒடிச்சு விட்டு தலையுது. இங்கெல்லாம் பாருங்கள் இது காஞ்சே போயிருக்குது. இது பார்த்திங்களா, ஏன்னா நம்மளால் இதை மெயின்டைன் பண்ண முடியலன்றதுனால இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை ஆகுங்காட்டியும் நம்ம அதை எடுத்து ஒரு ப்ரைஸுக்கு போட்டு கொடுக்குறோம். சிலர் வந்து அதே ப்ரைஸ்க்கு ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது. சரிங்களா, பாருங்கள் இதெல்லாமே இப்போது பேக்கிங் பண்ணணும். இப்போ அன்றைக்கி சேல் போட்டது எல்லாமே பார்த்துருப்பீங்க. சேல் இது எல்லாமே புக் ஆகிட்டது தான். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பேக்கிங் பண்ணணும். காஞ்சி போச்சு, தண்ணி எல்லாம் ஊற்றணும் கொஞ்சம். எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் நம்ம வந்து பார்க்க முடியும். உடனே அவசரப்பட்டோ கோவப்பட்டோ இல்லை, நம்ம வந்து ரெகுலராக நம்ம செல் பண்ணுறது கிடையாதுன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதனால் என்னை வந்து அவ்வளவு இது பண்ணாதீங்க, அவசரப்படுத்தாதீங்க. சரிங்களா, உடனே நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ இப்போ இந்த ஒரு 10 டேஸாக நான் லீவ் போட்டு தான் நான் இருக்கிறேன், முடியலன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று ஆன்சர் பண்ணிகிட்ருக்குறோம். சிலர் வந்து பே பண்ணிவிட்டு 2 வீக்ஸ் மேலே பே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட நான் இன்னும் கொரியர் அனுப்பலை. சரிங்களா, அவங்களுமே பொறுமையாக தான் வாங்கிட்டுருக்காங்க. ஒன்ஸ் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் கம்ஃபர்டபுள் பார்த்துட்டு அழகாக வாங்கிட்டுருக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் வர்றவங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பிளான்ஸ் என்னென்னு சொல்லி கேட்குறீங்க. நான் கேட்லாக்கும் வச்சிடல. ஸோ இதுதான் என்னுடைய ரீசனு. நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக செஞ்சுட்டு இந்த வேலை பண்ணிட்டு இல்லைங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ராவை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதை வந்து வீடியோ போடும்போது நீங்கள் அதில் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, என்கிட்ட கேட்லாக் கிடையாது, திரும்பவும் சொல்லிடுறேன். அப்புறம் கொஞ்சம் ஆன்சர் வரலைன்னா நம்ம வெளியே அதை ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்து இதிலே உட்காந்து நான் பார்த்துட்ருக்க மாட்டேன். டைம் கிடைக்கும் போது பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து மெசேஜ் வச்சிங்கன்னா ஓகே. அப்படி ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும்போது நானே கூட ஒரு சமயம் கூப்பிட்டு கேட்டுட்டு பதில் சொல்லிவிடுவேன். சரிங்களா, அதனால் அவசரப்படுத்தாதீங்க. ஓகே, இப்போ இதுதாங்க ரெயின் லில்லிஸ் கூட பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. மாடியில் மட்டும் நம்ம எடுத்ததாக வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த பிளான்ட் ஃபுல்லுமே காலி பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் காலி ஆகிடும். கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்குறோம். இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தாங்க. ஓகேங்களா, எல்லாம் பார்க்க அப்படி இருக்குது. இந்த சைட்லேயும் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரம் பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாமே. இதுதாங்க எங்களுடைய மண்புழு உரம் தயாரிக்கிற ட்ரம்மு. இதில் எல்லாம் போட்டு பாருங்கள், வீட்டுக்கு உள்ள கழிவுகளை இதிலே போட்டிருக்குறோம். போட்டுட்டு இங்கே பாருங்கள் அது ஃபுல்லாக எப்படி ஆயிருக்கு பாருங்கள். எல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. இதில் எடுத்து வச்சுருந்தோம். இது அப்பப்போ நம்ம எடுத்துக்க, ஏன்னா பிளாஸ்டிக்கில் போட்டுனா ஹீட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம நிழலில் தான் வச்சுருக்கிறதுனால இது ஒன்றும் இல்லை. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டோம்னா ஓகே. ஆனால் கீழே வந்து ஓட்டையும் இருக்குது, கொஞ்சம் ஓட்டை போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் உடஞ்சி போச்சு, கீழே ஓட்டை போட்டிருக்கோம். இப்போ கலர் என்னென்னா மண்புழு நிறைய வருங்க. இப்போ இது தாங்க வெர்மி கம்போஸ்ட். இது நேல் ஷேட்னால இப்படி கலராக தெரியுது, நல்லா கருப்பாக இருக்கும். இப்போ கிட்ட காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்க, கருப்பாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது. இது மாட்டுச்சாண உரமும் இதுவும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய செடிக்கு போடுறது. ஃபுல்லமும் எல்லாமே அதான் நிறைய புல் முளைச்சி கிடக்கும் நமக்கு.
சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிலர் வந்து பிளான்ஸ் என்னென்ன அவைலபிள்னு சிலர்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோடைய பிளான் சேல் எப்படி போயிட்டுருக்குது, அதே மாதிரி ரெயின் லில்லிஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். கிராஜுவலாக எல்லாருமே அழகாக வாங்கிட்டுருக்குறாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த கலெக்ஷனும் கொஞ்சம் சேர்த்திட்ருக்குறேன். இதுலேயும் பாருங்கள், நம்ம கூடவே வேலை பார்த்துட்ருக்கும்போது ஒரு கலர் வந்து போயிடுச்சு எக்ஸிட்டு. இது வந்து நான் போட்டிருக்கிற நைட்டி கலர் தாங்க இது. இங்கே பாருங்கள். சரிங்களா? நல்ல டார்க் பிங்க்கு, நல்ல டார்க் பிங்க்கு, ராணி பிங்க்கு விட நல்ல டார்க்காக இருக்குது. இது ஒரு பிங்க்கு. இதுலேயே வந்து நித்திய கல்யாணி வெரைட்டிஸ் தான் இது. அப்புறம் இந்த கலர் ஒன்று, இது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். இதுலேயே வந்து நல்ல டார்க்காக இருக்குங்க. இந்த கலர்லேயே ஃபுல்லும் இருக்கும், நல்ல டார்க் வயலட்டாக இருக்கும். அது ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் லைட் பேபி பிங்க், அதையும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து லைட் பேபி பிங்க்கு, ரொம்ப லைட்டு. சரிங்களா? இது போல் ஒவ்வொன்றா நம்ம கேதர் பண்ணி நம்ம வந்து மொத்தமாக காம்போவாட்டம் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றுனா கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், இது லைட் கலரு. இன்னும் ஒரு ப்ளூ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு கலருங்க, பார்க்கும்போது தெரியுதுங்களா? இது நடுவில் வந்து ஒயிட் கலராக இருக்குது. இதே கலர் மாதிரி தான் அங்கே இருக்கும் கலரு. அதனுடைய நான் ஒன்று பிடுங்கி போட்டாங்கன்னு சொன்னல தெரியாமல், இந்த இதில் டார்க்காக இருக்கும். உள்ளார வந்து இந்த கலர் இருக்காதுங்க. உள்ளே வந்து இதை விடவே இன்னும் டார்க் கலராக இருக்கும். ஒரு ரெட் கலர் போல் இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுதான் போயிடுச்சு. சரி, சீடு போட்டு விழுந்துருந்தால் நம்ம லக்கு வரட்டும், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் வந்து என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம காமிச்சிட்டோம். இப்போ இதுதானுங்க. ரெயின் ரிலீஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்குது. ஸோ கொஞ்சம் பூத்தது எல்லாமே கூட நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்படியே ஓடிட்டுருக்குது.